அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அதிமுக கட்சியில் வேற எந்த கட்சியிலும் வர முடியாது. சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பெற்றை போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை 51 ஆண்டு காலம். 1974 என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன். அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். சில பேர் உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அது நிலைக்காது. ஏனென்று சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு, அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும், நிரந்தரம். அது மட்டுமல்ல, சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. ஆக அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது.